வணக்கம் டு ஆல். இது லாஸ்ட் பெஞ்ச் தமிழ் பாட்காஸ்ட். நேற்று ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அதில் படித்த ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். இதை ஒரு வரலாற்று கதைன்னு சொல்லலாம். ஆனால் பொய்மையும் வாய்மையை எடுத்துங்கிற மாதிரி ஒரு நன்மைக்காக செய்யப்பட்ட ஏமாற்று வேலை. ஓகே, இதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. முதல்ல அந்த பேக்ரவுண்டை பார்த்துடலாம். 1970 பாகிஸ்தான்கிறது ஒரே நாடு, ஆனால் 2 தனித்தனி நிலமாக இருந்துச்சு. மேற்கு கிழக்கு, அதாவது மேற்கு பாகிஸ்தான்கிறது இன்றைக்கு இருக்க பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான்கிறது இன்றைய பங்களாதேஷ். இந்த 2 பகுதிகளும் இந்தியாங்கிற ஒரு மிகப்பெரிய நாட்டால் பிரிக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரே நாடு தான் மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான். மேற்கு பாகிஸ்தான் உருது பேசுகிற முஸ்லீம்களால் ஆனது. கிழக்கு பாகிஸ்தான் பெங்காலி மொழி பேசுகிற முஸ்லீம்களால் ஆனது. கிழக்கு பாகிஸ்தான் தான் மக்கள் தொகையில் அதிகம். ஆனால் அதுவரை நடந்த பட்ஜெட் எல்லாத்துலேயும் மேற்கு பாகிஸ்தானுக்கு தான் அதிக சலுகைகள் தரப்பட்டு அதிக நிதியும் ஒதுக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இது அந்த மக்களுக்கு பெரிய கோபத்தை உண்டு பண்ணி இருந்துச்சு. இந்த சமயத்தில் 1970 டிசம்பர் மாதம் மொத்த பாகிஸ்தானுக்குமான சென்ட்ரல் எலெக்ஷன் நடக்குது. மேற்கு 138 தொகுதிகள், கிழக்கில் 162 தொகுதிகள், மொத்தம் 300 தொகுதிகள். கிழக்கு பாகிஸ்தானை சேர்ந்த அவாமி லீக்ங்கிற கட்சி 162 இடங்களில் 160 இடங்கள் பெற்று தனி பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கிறாங்க. முஜிபுர் ரஹ்மான் பிரதமராக போகிறாரு. இதுவரை அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கெல்லாம் இந்த முறை சரி செஞ்சிடணும்னு நினைக்கிறாரு. முக்கியமாக சில மிக பெரும் முடிவுகளை எடுக்கிறாரு. இராணுவம் இனிமே பாகிஸ்தானில் ஆட்சி கவிழ்ப்பு பண்ண முடியாதுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு. மாநிலங்களுக்கான சுயாட்சி, அதன் மூலயமா கிழக்கு பாகிஸ்தான் அவங்களோட நிதியை அவங்களே உபயோகிக்கிற மாதிரியெல்லாம் சட்டம் கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு. அப்போ பாகிஸ்தானோட அதிபராக யயா கான்கிற இராணுவ ஜெனரல் தான் இருந்தார். மேற்கு பாகிஸ்தானை சேர்ந்தவர் அவர். அதே போல் மேற்கு பாகிஸ்தானோட மிக பெரும் அரசியல் தலைவர் ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ. இவங்களுக்கு இது மிகப்பெரிய கோபத்தை உண்டு பண்ணுது. எப்படியாவது கிழக்கு பாகிஸ்தானியர்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க. 1971 மார்ச் மாதம் மொத்த பாகிஸ்தான் இராணுவமும், அதாவது மேற்கு பாகிஸ்தான் இராணுவமும் கிழக்கு பாகிஸ்தானில் போய் மிகப்பெரிய கொலைகளை அரங்கேற்றாங்க. அந்த போரில் மொத்தம் 15 லட்சம் மக்கள், அதாவது இன்றைய பங்களாதேஷை சேர்ந்த மக்கள் கொல்லப்பட்டாங்க. இது ஒரு பின்னணி. இந்த பிரச்சனைகள்லாம் இந்த டிசம்பர் மாத தேர்தல் முடிவுகள் வந்தோடனே தெரிய ஆரம்பிச்சிருது. பெரிய ஒரு போர் வரப்போகிறதுங்கிறதும் தெரிய ஆரம்பிச்சிருது. இந்த நிலைமையில் 1971 ஜனவரி மாதம் இன்னொரு பிரச்சனை நடக்குது. அது இந்தியாவுக்கு. இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து ஸ்ரீநகருக்கு போயிட்டு இருந்த ஒரு பயணிகள் விமானம் கடத்தப்படுது. காஷ்மீரை சேர்ந்த 2 இளைஞர்கள் அதை கடத்தி நேராக கொண்டு போய் பாகிஸ்தான் லாகூரில் தரையிறக்கிறாங்க. அவங்க இந்திய அரசாங்கத்துக்கு மிரட்டல் விடுக்கிறாங்க. சிறையில் இருக்க 36 கைதிகள், அதாவது காஷ்மீரை சேர்ந்த போராளிகளை விடுவிக்கணும், அப்போ தான் இந்த விமானத்தையும் பயணிகளையும் திருப்பி அனுப்புவோன்னு சொல்கிறாங்க. இந்திய அரசாங்கம் யோசிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அந்த பயணிகளை எதுவும் செஞ்சுருவாங்களா எதுவும் தெரியல. பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. பத்திரிகைகளில் பெரிய செய்தியாக வருது. இந்த நிலைமையில் 2 நாள் கழிச்சு, அதாவது ஜனவரி 30 விமானம் கடத்தப்படுது. பிப்ரவரி 1 அந்த பயணிகளையெல்லாம் அவங்க விடுவிச்சிட்றாங்க. அவங்க எல்லாரும் காஷ்மீருக்கு வந்துடுறாங்க. ஆனால் அந்த விமானத்தை மட்டும் லாகூர்லேயே வச்சுருக்காங்க. அந்த விமானத்தை அந்த 2 இளைஞர்களும் தீயிட்டு கொளுத்திடுறாங்க. இந்திய ஊடகங்கள், பாகிஸ்தான் ஊடகங்கள் எல்லாத்துலேயும் இந்த செய்தி பெரிய செய்தியாக வருது. அப்போ பாகிஸ்தானுடைய மிக பெரும் அரசியல்வாதியாக இருந்த ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ இவர் நேரடியாக போகிறாரு. அந்த இளைஞர்களை மிகவும் பாராட்டுறாரு. அவங்க மிகப்பெரிய வீரர்கள், காஷ்மீரை இந்தியானால் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மாதிரி வீரர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, அது இதுன்னு அரசியல்வாதிகளுக்கே உள்ள எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்கள பயங்கரமாக பாராட்டிடுறாரு. இந்தியா பயங்கரமாக கோவப்படுது. அந்த 2 இளைஞர்களையும் உடனே இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் பாகிஸ்தானோட விமானங்கள் எதுவும் இந்திய வான்பரப்பில் பறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் இதை எதையும் பெருசாக கண்டுக்கல. இது ஒரு காஷ்மீர் போராட்டம், இதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கள் அங்கே பாகிஸ்தான்லேயே தங்கிடுறாங்க. இந்திய அரசாங்கமும் பாகிஸ்தான் விமானங்கள், இராணுவ விமானங்களாகட்டும் இல்லை சாதாரண மக்கள் போக்குவரத்து விமானங்களும் இந்திய வான்பரப்பில் பறக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிட்றாங்க. பாகிஸ்தான் அதிபரான யயா கான் அவரும் ஒரு இராணுவ ஜெனரல் தான். பங்களாதேஷ் பிரச்சனைகள்ல இருந்தனால இதை பெருசாக கண்டுக்கல. இது நடக்கிறது பிப்ரவரி மாதம். மார்ச் மாதம் பாகிஸ்தான் இராணுவம் பங்களாதேஷ், அதாவது அன்றைய கிழக்கு பாகிஸ்தானுக்குள்ளே நுழையிறாங்க. முன்னரே சொன்ன மாதிரி 15 லட்சம் மக்களை கொல்றாங்க. எங்கே பார்த்தாலும் கொலைகள் இதெல்லாம் நடக்குது. உடனே இந்திய இராணுவம் உதவிக்கு போகுது. மிக குறுகிய காலத்தில் பாகிஸ்தான் இராணுவம் தோற்கடிக்கப்படுது.
பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்த 93,000 இராணுவ வீரர்களை இந்திய இராணுவம் சிறைப்பிடிக்குது. பாகிஸ்தான் தோல்வியை ஒப்புக்கொண்டுச்சு. பங்களாதேஷ்ங்கிற புதிய நாடும் உருவாகுச்சு. இந்த தோல்விக்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தான் இராணுவம் இந்திய வான்பரப்பை உபயோகிக்க முடியாதது தான். ஏன்னா பங்களாதேஷ் மொத்தமாக இந்திய நிலப்பரப்புக்குள்ளே வந்துடுது. அதனால் இந்திய வான்பரப்பை பாகிஸ்தான் இராணுவத்தினால உபயோகிக்க முடியலை. அதனால் பாகிஸ்தான் இராணுவம் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க. இந்த சமயத்தில் பாகிஸ்தான் அதிபருக்கு ஒரு ரகசிய செய்தி வருது. அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த அந்த விமான கடத்தல், அதை பண்ணின இளைஞர்கள் 2 ஒருத்தர் இந்திய இராணுவத்தோட உளவு பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு. அப்போ தான் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் அந்த அரசியல்வாதிகளுக்கும் புரியுது இது எல்லாமே இந்திய இராணுவம் ஏற்பாடு பண்ண ஒரு விஷயம்னு. அது ஏன் அப்படின்னா, அதற்கு முன்னாடி நடந்த இந்திய பாகிஸ்தான் டாஸ்கண்ட் ஒப்பந்தம். அதன்படி இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்பரப்புலையோ இல்லை பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்பரப்புலையோ பறக்கிறதுக்கு முழு அனுமதி உண்டு. அதை தடுக்கிறதுங்கிறது ஒரு போர் பிரகடனம் செய்கிற மாதிரி. அதனால் அதை நேரடியாக தடுக்க முடியாது. அதற்கு என்ன பண்ணலான்னு யோசிச்ச இந்திய அதிகாரிகள் போட்ட ஒரு திட்டம் தான் இது. போர் வரப்போகுதுன்னு முன்னரே கண்டுபிடிச்சு அதை எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுன்னு முடிவு பண்ணி போட்ட ஒரு மிக புத்திசாலித்தனமான போர் தந்திரம் தான் இது. ஒரு போருங்கிறது வெறும் பலத்தை நிரூபிக்கிறது மட்டும் இல்லை, தங்களுடைய புத்திசாலித்தனத்தை நிரூபிக்கிறதுங்கிறது இதில் தெளிவாக தெரியுது. எனக்கு இதை படித்தப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்ககிட்டையும் பகிர்ந்துக்கலான்னு நினச்சேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி.